இது உங்களுக்கான ஒரு குவிக் சம்மரி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் தி கோல்ட் ரஷ் இன்வெஸ்டிங் ஃப்ரேம்வொர்க். கடந்த 24 வருஷமா மார்க்கெட்ல 19.8% ரிட்டர்ன்ஸ் பார்த்த ஆல்கமி கேபிட்டலோட ஃபண்ட் மேனேஜர் ஆலோக் அகர்வால் இந்த ஏஐ காலத்துல எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்ற ஒரு சம மாஸ்டர் கிளாஸ் தான் இது. முதலாவது பிக்ஸ் அண்ட் ஷவல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது 1840களில் தங்கம் தேதி போனவங்கள விட அவங்களுக்கு மண்வெட்டி வித்தவங்க தான் அதிகமா சம்பாதிச்சாங்க இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு ஏஐ கம்பெனிகள்ல நேரடியா காசை போடுறத விட அந்த ஏஐக்கு அடிப்படையா தேவைப்படுற காப்பர், சில்வர் அப்புறம் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் ஐடியா. ரெண்டாவது கமாடிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்கான 3 ரூல்ஸ். கமாடிட்டி மார்க்கெட்ல எப்பவுமே ரிஸ்க் அதிகம்னு சொல்வாங்களே, அதை அவர் எப்படி சமாளிக்கிறார்? ரொம்ப சிம்பிள். சப்ளை கம்மியா இருக்கணும், விலை ஏறினாலும் டிமாண்ட் குறையக்கூடாது, அப்புறம் திடீர்னு சப்ளையா அதிகமாக்க முடியாத நிலை இருக்கணும். இந்த 3 இருந்தா தைரியமா முதலீடு பண்ணலாம். இதனால தான் அவரோட போர்ட்ஃபோலியோல 40% மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் செக்டார்ல இருக்கு. கடைசியா ஐடி செக்டார்ல 0% இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாரும் ஏஐ வளருது, ஐடி கம்பெனிகளும் வளரும்னு நினைக்கும்போது இவர் ஏன் அங்க இன்வெஸ்ட் பண்ணல? ஏன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஏஐ ரேஸ்ல ரொம்ப லேட் ஆகிட்டாங்க. அதனால அங்க ரிஸ்க் எடுக்காம பாதுகாப்பா லாபம் தரக்கூடிய டிஃபென்ஸ், ஃபைனான்ஷியல்ஸ் அப்புறம் பவர் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்றது தான் இப்போதைக்கு ரொம்பவே ஸ்மார்ட். சுருக்கமா சொல்லணும்னா ஏஐ அப்ளிகேஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை விட அதோட அடிப்படை தேவைகளான மெட்டல்ஸ் மற்றும் பவர் செக்டார்ல முதலீடு பண்றது தான் இப்போதைய லாபகரமான பிளான். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஜியோ எக்ஸ்பிளைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.